வணக்கம். நாலடியார் பாடல் எண் 210. இது நாலடியாரின் 21வது அதிகாரமாகிய சுற்றம் தளால் என்ற அதிகாரத்தின் இறுதிப் பாடல். விருப்பில்லார் இல்லத்து வேறிருந்து உண்ணும் வெறுக்குக்கண் வெங்கருணை வேம்பாம் விருப்புடை தன்போல்வார் இல் உள் தயங்கு நீர் தன் புட்கை என்போடு இயைந்த அமிழ்து. முதல் அடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, விருப்பில்லார் இல்லத்து வேறிருந்து உண்ணுதல். விருப்பில்லார்னா அவங்களுக்கு நம்ம மேலே உண்மையான ஒரு சொந்தம் நட்பு எல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வீட்டில் போய் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சாப்பிட்றோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு எல்லோரும் ஒரு பந்தி போட்டிருக்காங்க. அந்த பந்தியில் நம்மளை உட்கார வைக்காமல் உள்ளுக்குள்ளே மனசில் நட்பு சொந்தமெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு வீட்டுக்குள்ளே தனியாக உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அதுதான் விருப்பு இல்லார் இல்லத்து வேறிருந்து உண்ணும். அவங்கள விட்டு எல்லோரும் பொதுவாக உட்காந்து சாப்பிட்ற இடத்த விட்டு வேறு இடத்துல தனியாக உட்கார வச்சு வெறுக்குக்கண் வெங்கருணை வேம்பாம். வெறுக்குக்கண்ணுனா வெறுகுன்னா பூனை. அந்த பூனையுடைய கண் பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி மின்னக்கூடிய வெங்கருணை வேம்பாம். வெம் அப்படின்னா இங்கே சூடான, கருணை வேம்பாம்னா இந்த நிறையா பொரியல் இதெல்லாம் வச்சு, அதுதான் கருணை வேம்பு. இதுக்கு முன்னர்த்த பாடல்லையும் நம்ம படிச்சிருக்கோம். அந்த பொரிக்கறியோடு சேர்ந்த சாப்பாடும் வேப்பங்காய் சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு உண்மையாகவே நம்ம மேலே ஒரு பாசம் அன்பெல்லாம் கிடையாது. ஆனால் விருப்புடை தன்போல்வார் இல் உள் அப்படின்னா நம்ம மேலே உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குது, சொந்தம் இருக்குது. அவங்களுடைய தன்போல்வார் இல் உள், அவங்க நம்மளை என்ன மாதிரியே நினைக்கிறாங்க. நாம் அவங்கள நம்ம ஒருவராக நினைக்கிறோம். அவ்வளவு சொந்தம். அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு தன்போல்வார் இல் உள் தயங்கு நீர் தன் புட்கை. தயங்கு நீர்னால் தெளிவான நீர், ஒரு பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு உணவு. தன் புட்கைனா அது சூடு கூட இல்லை. அந்த வீட்டில் என்ன கொடுத்தாங்க, வெம்கருணை கொடுத்தாங்க. சூடான சாப்பாடு போட்டாங்க. இங்கே தயங்கு நீர் தன் புட்கை, ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஒரு சாப்பாடு. புல்லரிசி கஞ்சி, எளிமையான சாப்பாடு. அது எப்படி இருக்குன்னா என்போடு இயைந்த அமிழ்து அப்படிங்கிறாங்க. என்புனா எலும்பு. ஆனால் இங்கே இந்த என்பு என்பது சினையாகு பெயராய் முதலாகிய உடம்புக்கு வந்தது. இந்த உடம்போடு இயைந்த அமிழ்து. இந்த என்புங்கிறது ஆகு பெயராக திருவள்ளுவரும் பயன்படுத்தியிருக்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற இடத்துலையும் அந்த என்பு ஆகு பெயராக தான் வருது. இங்கே என்போடு இயைந்த அமிழ்து. இந்த என்போடுன்றது என்புக்குன்னு வரணும். அதாவது உடம்புக்கு ஏற்ற அமிழ்தம். அமிழ்தம்ங்கிறது அந்த மரணத்தை நீக்குவது. மிருத்யு அப்படின்னா மரணம். அந்த மரணத்தை நீக்குவதனால மிருத்யு, அமிர்த்யு, அமிர்தம், அது அமிழ்துன்னு தமிழில் வந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை அமிழ்தம் என்பது நல்ல தூய தமிழ் சொல்லே என்றும் சொல்கிறார்கள். எப்படியோ அந்த அமிழ்து என்பது மரணத்தை நீக்க வல்லது. அப்படி உடம்போடு இயைந்து அமுதம் போல நமக்கு ஆன உணவு எதுன்னா உண்மையாகவே நம்ம மேலே சொந்தத்தோட அன்போடு இருக்கிற அந்த சொந்தக்காரர்கள் வீட்டில் சாப்பிடுகிற எளிய உணவாகும் என்பது இந்த அதிகாரத்தின் இறுதிப் பாடலின் கருத்து.